முடிவா நீ என்னதான் சொல்ல வர? நான் முன்னவே சொன்னது, நீ எனக்கு 6 லட்சம் தான் கொடுக்குது. ஒழுங்கா 6 லட்சத்தை என்கிட்ட கொடுத்தீனா உன் பொண்ணு சேஃப். இல்லைனா நான் நெக்ஸ்ட் டார்கெட் உன் பொண்ணை தான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஏய், சும்மா இங்கேருந்து கட்டிட்டு இருக்காதே, பணத்தை ரெடி பண்ற வழியை பாரு. 6 லட்சம் என்ன, என்கிட்ட இருந்து ஒரு 10,000 ரூபாய் கூட உன்னால வாங்க முடியாது. நீ சொல்றத சொல்லிட்டே நான் பண்றத நான் பண்றேன். நீ பொறுத்திருந்து பாருங்கண்ணா. சரியான ஃப்ராடுக்கார பையன். என்ன பேச்சு பேசுறான்? என் பொண்ணை தூக்கிடுவானாவே. என்னை மீறி என்ன நடக்குதுன்னு நானும் பாக்குறேன். என்ன பிரச்சனையா இருக்கும்? ஒண்ணு விலங்கலையே. இந்த சேட்டு இங்கிட்டு தான் நடந்து வரான். என்ன ஏதுன்னு அவன்கிட்டயே கேட்டுருவான். என்னையவே போலீஸுக்கிட்ட குடிச்சு கொடுத்துருவானாவே. நான் யாரு? சேட்டுல நானா இல்ல அவனான்னு பாப்போம். ஏய் சேட்டு. ஏய் முரளி தம்பி, என்ன இந்த பக்கம்? நீ இந்த பக்கம்லாம் வந்து பார்த்ததில்லை. நான் வரது இருக்கட்டும், நீ என்ன பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்க? நானா? லேது ஒரு பஞ்சாயத்து இல்லையே. என்ன லேது காதுன்ட்டு அந்த தாடி வச்சிருக்கவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தியே, என்ன பேசிக்கிட்டு இருந்தான்னு கேட்டேன். அவரு சரியான டுபாக்கூரு. என்னது? அவரு டுபாக்கூரா? சரி சரி, நம்மளை பத்தி உனக்கு தெரியும். அவரு 3 லட்சம் கொடுத்தேன்னு எம்பளையே ஏமாத்த பாக்குறாரு. ஒழுங்கா சொல்லு, அவரு 3 லட்சம் உனக்கு கொடுத்தாரா இல்லையா? இல்லை, கொடுக்கலை. ஏய் சேட்டு, உழந்துருவேன் பாத்துக்கோ. ஒழுங்கு மரியாதையா சொல்லு. ஆமா ஆமா, கொடுத்துச்சு. அப்புறம் எதுக்காக அவரை பிடிச்சி டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க? நம்பே அவளே டார்ச்சர் பண்ணலே. இப்பதானே 3 லட்சம் கொடுத்தாருங்கிற, அப்புறம் கொடுக்கலங்கிற. ஆக்சுவலி முரளி, நம்ப அவளே டார்ச்சர் பண்ணலே, அவர் தான் என்னை டார்ச்சர் பண்ணுது. என்ன? அவர் உன்னைய டார்ச்சர் பண்றாரா? ஆமா ஆமாம். அவர் என்ன டார்ச்சர் பண்ணாரு உன்னைய? அவருக்கு ஏதோ பொண்ணு கல்யாணமா, அதுக்காக பணம் வேணும்னு என்கிட்ட கேட்டுந்தாரு. சரி, அதுக்கு நான் வட்டி பணம் போட்டேன். அது கொடுக்க முடியல சொல்றாரு. எவ்வளவு வட்டி போட்ட? 1 லட்சத்துக்கு 10,000 ரூபா. அட பாவி, 1 லட்சத்துக்கு 10,000 ரூபா போட்டினா எங்கடா போறது? இவ்வளோ ஸ்பீடு வட்டி, மீட்டர் வட்டி போடுற. என்ன முரளி இது, நம்மளும் பொழைக்கணும்லோ. அதுக்கு நீ இப்படியா? அதுக்கு தான் நான் வட்டி போட்டு 3 லட்சம் இருந்தது 6 லட்சம் ஆயிடுச்சு. ஆனாலும் அந்த தாடிக்காரை கொடுக்க மாட்டேங்குது. யோ, மரியாதையா பேசியா? ஏன் முரளி, அந்த தாடிக்கார உனக்கு சொந்தக்காரனோ? அவரு என்னோட மாமா. ஆத்தி, நான் மாமான்னு தெரியாம உன்கிட்ட எல்லா டீட்டெயிலும் சொல்லிவிட்டேனே. ஒழுங்கு மரியாதையா அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்குறப்ப. முரளி, அது நம்மளுக்கு வராதே. அது எப்படி வராம போகும்? அடுத்தவங்கள்ட்ட ஸ்பீடு வட்டி, மீட்டர் வட்டி கொடுத்து காசு வாங்கும் போது மட்டும் வருது. தப்பு பண்ணா மன்னிப்பு கேட்கறது மட்டும் வராதா? ஒழுங்கு மரியாதையா மன்னிப்பு கேட்குற. இல்லன்னு வையி, நீ பேசுனது எல்லாத்தையும் ரெக்கார்ட் போட்டு வச்சிருக்கேன். போலீஸ் ஸ்டேஷன் மட்டும் போனேன், உன்னைய முட்டி தட்டி இதுக்கப்புறம் நீ வட்டிக்கே விடாத மாதிரி பண்ணி விட்டுருவாங்க, பாத்துக்கோ. வேண்டாம் முரளி, வேண்டாம். நான் அங்கேயே போய் அவர்கிட்டே மன்னிப்பு கேக்குது. இப்ப நீ நடக்கணும். நான் சொன்னேன்னு சொல்லக்கூடாது. நீயா போய் மன்னிப்பு கேட்கணும். அது எப்படி முரளி, நீ வராம நான் போறது? நான் வந்தாதான் நீ மன்னிப்பு கேட்பேன்னா நான் வரேன். நல்லது முரளி. முரளி, நம்பே அங்கே போக வேண்டாம். ஓ மாமா இங்கே வருது. சாரே, நான் சொன்னதுதான். நான் 6 லட்சம் தர முடியாது. உன்னால என்ன பண்ண முடியுமோ பாத்துக்கோ. சாரே, நீ 6 லட்சமும் தர வேணாம், 6 ரூபாயும் தர வேணாம். என்ன? இந்த தம்பி உன் சொந்தக்கார தம்பியோ? ஆமா, என் தங்கச்சி பையன்தான். இவனுக்கு எனக்கும் நல்ல பழக்கம். அதுக்கு
இந்த பைய சொன்னது ஓ, நீ எதுவும் எனக்கு கொடுக்க வேண்டாம். நான் ஏதோ கணக்கில் தப்பு விட்டு இருப்பேன். என்னைய மன்னிச்சிரு. அப்படியா சேட்டு? திரும்பி வந்து என்கிட்ட பணம் கொடு அது கூடன்னு கேட்க மாட்டியே? லேதோ லேதோ, நான் உன்கிட்ட எதுக்கு வந்து பண்ணல கேட்கணும்? நீ தான் எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சிட்டியே. அதனால நீ பணம் கொடுக்க வேண்டாம். இன்னமே உன்கிட்ட பணம் கேட்கறதுக்கு எனக்கு எதுவும் இல்லை. நான் வரேன். சரி சேட்டு. முரளி, இப்போ உனக்கு ஓகே தானே? இப்போ ஓகே தான். நாளை பின்ன இதே மாதிரி வேற யாருக்கிட்டையும் போய் ஏமாத்தக்கூடாது சொல்லிட்டேன். உன்னோட ஆதாரம் என்கிட்ட தான் இருக்கு. எப்போ வேணாலும் நான் போலீஸ்கிட்ட கொடுத்துருவேன். வேண்டாம் முரளி, வேண்டாம். நம்ம புள்ள கூட்டி வச்சிருக்கோம். நீ எதையும் பண்ணிடாத. நான் கரெக்டாக நடந்துக்கிறேன் இனிமே. சரி பார்ப்போம். நான் வரேன் முரளி. வரேன் சார். போயிட்டு வாங்க. ஏதோ ஒரு 3 லட்சத்தை ஆட்டையை போடலான்னு பார்த்தா இந்த முரளி பையன் வந்து எல்லா ஆட்டத்தையும் கெடுத்துட்டான். சரி, வேற நாட்டுக்கு வேற ஸ்டேட்டுக்கு போய் பார்ப்போம். முரளி, ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. இருக்கட்டும் மாமா. எதுக்கு இவங்கிட்டலாம் நீங்கள் வாங்கிட்டு இருக்கீங்க? இல்லைப்பா, கொரோனா டைமில் நான் வாங்கினது அதை அடைக்க முடியாமல் இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக தான் அடைச்சேன். ஓ அப்படியா மாமா? ஆனால் இந்த சேட்டு சரியான பயங்கரமான ஆளாக இருக்கான். ஆமாம் மாமா, இவன் சரியான ஃப்ராடு. இவங்கிட்ட இனிமேட்டு பணம் வாங்குறது வைக்கிறதெல்லாம் வச்சுக்காதீங்க. நீ சொல்லிட்டீலப்பா, இனிமே நான் பண்ணல. ஆமா, இந்த சைடு வந்தியே, எதுவும் வேலையா? இந்த ஆஃபீஸ் தான்ப்பா கீதா ஒர்க் பண்றது. தெரியுமாமா. கீதாவை இன்னைக்கு நான் தான் ட்ராப் பண்ணேன். என்ன, நீ தான் ட்ராப் பண்ணியா? ஏன்? இல்ல, கீதா ஏதோ பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டாலாம். நான் அங்கதான் முருகானந்த ஐயா இருக்கார்ல, அவர் கடையில தான் வேலை பார்க்குறேன். பஸ் ஸ்டாப்பு பக்கத்தில் தானே. நான் டெய்லியும் கீதாவை பார்ப்பேன். இன்றைக்கும் பார்த்தேன், ஒன்றும் சொல்லலை. அப்புறம் மிஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு என்கிட்ட வந்து கேட்டா. சரி, நம்மளும் மாமா பொண்ணு தானேன்னு சொல்லி கொண்டு வந்து இறக்கணே மாமா. என்ன முரளி, மாமா பொண்ணு தானே வா. ஃபியூச்சரில் அவள் உனக்கு ஒய்ஃபாக வர போகிறவ. என் வருங்கால பொண்டாட்டியை கொண்டு வந்து இறக்கணே மாமான்னு சொன்னால் எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். எனக்கும் அதில் சந்தோஷம்தான் மாமா. இருந்தாலும் கீதா அதுக்கு சம்மதிச்சிட்டான்னா அதை விட பெரிய சந்தோஷம் எனக்கு வேற இல்லை மாமா. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. கீதா அதுக்கெல்லாம் ஓகே சொல்லிடுவா. சரிங்க மாமா. நீங்கள் வேணா வரீங்களா? நான் உங்களை ட்ராப் பண்ணுறேன். இல்லை முரளி, நானும் வண்டியில் தான் வந்திருக்கேன். அந்த வண்டி எடுத்துகிட்டே வந்துடுறேன். நீங்கள் போங்க. சரிங்க மாமா. கிச்சனில் எல்லா வேலையும் முடிச்சாச்சு. அத்தை ஹாலெல்லாம் கூட்ட சொன்னாங்களே, அதையும் சீக்கிரம் முடிச்சிருவோம். ஹாலையும் கூட்டியாச்சு. துணியும் துவச்சி காய போட்டுட்டேன். எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். தேனு, இவ்வளோ சீக்கிரமா நீ எந்த வேலையும் பார்த்ததே இல்லையே. வெரி குட். இதே மாதிரி என்னைக்கு சீக்கிரமா டக்கு டக்குன்னு பாத்துடணும். அத்தை வராங்க, அவங்கள்ட்ட வேற எதுவும் வேலை இருக்கான்னு கேட்போம். அத்தை. என்ன சொல்லு. அத்தை, வேற எதுவும் வேலை இருக்கா அத்தை? என்ன வேலை இருக்காவா? வீட்டு வேலை எதுவும் இருக்கா, செய்யணுமான்னு கேட்டேன். பாத்திரத்தை விளக்குனியா? விளக்கிட்டேன் த. துணியெல்லாம் துவச்சு காய போட்டியா? அதுவும் முடிச்சிட்டேன் த. வீடெல்லாம் பெருக்கி மாப் போட்டியா? அதுவும் பண்ணிட்டேன் த. சமைச்சிட்டியா? சமைச்சிட்டேன் த. காரக்குழம்பு, பீன்ஸ், கேரட் பொரியல். நான் சொன்ன மாதிரி தானே வச்சிருக்க? ஆமாத்த, நீங்க சொன்ன மாதிரி தான் வச்சிருக்கேன். அப்போ ஒரு வேலை இல்லை, நீ போ. அப்பாடா, அத்தை வாயாலே எனக்கு வேலை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இன்னமே மாமா கூட கிளம்பினாலும் சண்டை போட மாட்டாங்க. நம்ம மாமா கூட ஜாலியா படத்துக்கு போலாம். என்ன மசம் நிக்கிற? போய் ரெஸ்ட் எடுப்போ. சரிங்க அத்தை. இன்னமே மாமாவை என் வழிக்கு கொண்டு வரதான் பாக்கி. அடுத்து அந்த வேலையை தான் பார்க்கணும். எத்தனை வாட்டி கூப்பிட்டோம். அப்புறம் என்னை எங்கேயும் வெளியில கூட்டிட்டு போலன்னு கம்ப்ளைண்ட் வேற. அவளுக்கு என்னைய விட வேலை தான் முக்கியம். இவ வரலன்னா என்ன, நம்ம தனியாவது போயிட்டு வருவோம். போயிட்டு வந்துட்டு இவளை வெறுப்பேத்துறது தான் நம்ம வேலையா இருக்கும். தேனு, என்ன புடவையெல்லாம் கட்டி கலக்கலா இருக்க? எங்க கிளம்பிட்ட? இவ்வளோ நல்லா ட்ரெஸ் பண்ணியும் வேணுங்கன்னு என்னை வெறுப்பேற்றுறதுக்காக எங்க கிளம்பிட்டேன்னு கேட்குறீங்களா? மாவனே, இப்ப பாரு மாமா. அது வேற ஒன்றும் இல்லை மாமா. என் கூட காலேஜில் ஒரு ஆகாஷ்னு ஒரு பையன் படிச்சிருந்தான். அவனை பார்க்கறதுக்காக தான் கோயிலுக்கு போயிட்டு இருக்கேன். என் கூட படத்துக்கு வர முடியாதான்? அவன் ஃப்ரெண்டு ஆகாசம் மட்டும் பார்க்க போறாள் அவ. அப்புறம் மாமா, அவனுக்கு எல்லோ கலர் சாரீனா ரொம்ப பிடிக்கும். நானே ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் அந்த சாரியே கட்டுறேன். நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்றீங்களா? இல்ல, எனக்கு புரியல. என்ன மாமா, நான் தமிழ்ல தானே கேட்டேன். இந்த ட்ரெஸ் எனக்கு நல்லா இருக்கான்னு கேட்டேன். அடியே, நான் படத்துக்கு வாடின்னு கூப்பிட்டா அதுக்கு வராம உன் ஃப்ரெண்டு ஆகாச பார்க்க போறேங்கிற. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? நீ ஒரு ஆகாசையும் ஆணி பிடுங்க வேணாம். கவுந்துட்டாரு மாமா. ஒழுங்கு மரியாதையை என் கூட படத்துக்கு வர நீ. இல்ல மாமா, நீங்க தான் கீர்த்தனான்னு ஒரு பொண்ணை கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்கல்ல, அதனாலதான் நான் வரல. ஏய், நீ வேலை இருக்குன்னு சொன்னதுனாலதான் நான் அப்படி சொன்னேன். எங்க ஆபீஸ்ல கீர்த்தனாவும் கிடையாது, கீரதண்டுன்னு ஒரு பிள்ளையும் கிடையாது. அப்படி வாங்க வலிக்கு. என்ன? எங்க காலேஜ்லயும் ஆகாஷ்ன்ற பையன் யாரும் கிடையாது. மறந்துட்டீங்களா? நான் படிச்சது உமன்ஸ் காலேஜ்.
அங்க போய் எந்த ஆகாசு தேடுறது? நீங்க இந்த மாதிரி பொய் சொல்லுவீங்கன்னா அதை உங்க வாயாலே வர வச்சேன். சாரி தேனு. ஒரு வாட்டி வரலன்னு சொன்னா 2-3 வாட்டி கேட்க மாட்டீங்களா? அது என்ன 2-3 வாட்டி கேட்கறது? ஒரு வாட்டிலே வரையமாமன்னு சொல்ல மாட்டியா? கேர்ள்ஸ் நாங்க அப்படிதான் பிக் பண்ணிக்குவோம். நீங்க தான் 2-3 வாட்டி கேட்கணும். இது என்ன கேர்ள்ஸ் லாஜிக்கோ? சரி, நம்ம கிளம்பலாமா? கிளம்பலாம் மாமா. ஆமா தாயே, வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டியா? அப்புறம் அந்த வீட்டு வேலை முடிக்கல, இந்த வீட்டு வேலை முடிக்கல, நடுவுலே புலம்பிக்கிட்டு இருக்காத. எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். துணியை துவச்சி காய போட்டுட்டேன், விளக்கி கழுவிட்டேன், சமைச்சிட்டேன், வீடை கூட்டி மாப் போட்டுட்டேன், எல்லாமே பண்ணிட்டேன். அப்பாடா. அதுவும் இல்லாம உங்க அம்மாவே எனக்கு வேலை இல்ல, போய் ரெஸ்ட் எடுன்னு சொல்லிட்டாங்க. அப்படியா? அம்மாவே சொல்லிடுச்சா? அப்ப டபுள் ஓகே. இனிமே எக்ஸிட் கார்டே கிடையாது, படத்துக்கு தான் என்ட்ரி கார்டு. சரி வா, அப்ப கிளம்புவோம். சரிங்க மாமா. ஏய் பரவாயில்லடி, நான் கூட நீ இந்த அளவுக்கு சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணுவேன்னு நினைக்கவே இல்லை. நீ வேறடி, நான் பயந்துட்டே இருந்தேன். கண்டிப்பா பாரு, இந்த ப்ராஜெக்ட் நம்மளுக்கு கிடைக்கும். அதுவும் உன் மூலியமா கிடைக்க போகுது. அப்படி கிடைச்சா சந்தோஷம் தாண்டி. நீ பாத்தியா, நீ எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு அந்த சொட்ட மாட்டேன் அவ்வளோ ஒரு பூரிப்பு. நீ இந்த அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவியா அப்படின்னு யோசிச்சிருப்பானோ என்னமோ. விடுடி. ஆமா, கேட்கணும்னு இருந்தேன். காலையில எப்படி வந்த ஆபீஸ்க்கு? பஸ் ஸ்ட்ரைக்கு, ஆட்டோவும் ஓடல. நீ யார் கூடடி வந்த? அதுவும் டைமுக்கு வந்துட்ட. அதை சொன்னா நீ என்னை கிண்டல் பண்ணக்கூடாது. இல்ல சொல்லு. முரளி தாண்டி கூட்டிட்டு வந்து விட்டான். யார் அது முரளி? என் அத்தை பையன் இருக்கான்ல. ஓ அவரா? அவரு அந்த சைடு என்ன வேலை? அங்கதான் ஒரு பெரிய பைப்பு கடை இருக்கு, அந்த கடையில தான் வேலை பார்த்துட்டு இருக்கான். ஓ அப்படியா? என்னவோ அப்படியா? என்னமோ அத்தான் நான் கேட்டோடனே கொண்டு வந்து விட்டுட்டாங்க. அத்தானா? இவ்வளோ நாளா முரளி முரளின்னு தானே கூப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். சின்ன வயசுல அத்தான் தாண்டி கூப்பிடுவேன். அவர் முன்னாடி போய் அத்தா இல்ல முரளி முரளின்னு பேச முடியாதுல்ல. அப்படி பேசினேன், எங்க அத்தா அவ்வளவுதான் என்னைய ஆஞ்சுப்படும் ஆஞ்சு. அதுல இருந்து அத்தான்னு கூப்பிடுறது, முகம் தெரியாதவங்கள்ட்ட முரளின்னு பேரை சொல்லிக்கிறது. நல்லா இருக்குடி. எனக்கு தெரிஞ்சு முரளி தான் உனக்கு ஏத்த ஆளுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியும் நீ இந்த மாதிரி தான் சொல்லுவேன்னு. இல்லடி, உன்கிட்ட எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் அவனை எனக்கு பிடிக்கலன்னு. என் ஃப்ரெண்டா இருந்துட்டு என்ன கூட உன்னால புரிஞ்சுக்க முடியலையா? பிடிக்காதவனை என் கூட சேர்த்து வச்சு பேசணும்னு நினைக்கிற? உனக்கு அந்த மாதிரி நான் பண்ணட்டுமா? அப்ப தெரியும் என் மனசு எவ்வளவு வலிக்குதுன்னு. இல்லடி, உனக்கு கஷ்டமா இருக்கும்னு நான் சொல்லல. முரளி உனக்கு ஏத்த ஆளுன்னு தான். போதும் நிறுத்து. சும்மா அதையே சொல்லிக்கிட்டு இருக்காத. அவன் படிக்கல, காசு பணம் நிறைய வச்சிருக்கான். அவன் எப்படி என்னை நல்லா பார்த்துப்பான்? என்னை பொறுத்த வரைக்கும் கல்யாணம் ஆகிற வரைக்கும் அமைதியா இருப்பான். அதுக்கப்புறமேட்டு அவன் வேலையை காட்ட ஆரம்பிச்சிருவான். அதாவது அடிமைத்தனம். அவங்கள விட எங்க வசதி வாய்ப்பு கம்மி தான். அதுக்காக என்னை விரும்புறானோ என்னமோ. சத்தியமா சொல்றேன், அவனை மட்டும் என் கூட கல்யாணம் பண்ணி வச்சாங்கன்னா நான் சந்தோஷமாவே இருக்க மாட்டேன். எத்தனை வாட்டி உனக்கு சொன்னாலும் புரியாதுடி. சரி சரி விடு, ஏன் இவ்வளவு கோவப்படுற? அப்புறம் பிடிக்கலன்னு சொல்லிட்டு திரும்பி திரும்பி அதையே பேசிக்கிட்டு இருக்க. சரி விடுடி, நான் போய் பைக் எடுத்துட்டு வரேன். ஏதோ பந்துன்றதுனாலதான் உன் வண்டியில வர வேண்டியதா இருக்கு. இந்நேரம் நீ பேசின பேச்சுக்கு நான் கிளம்பி போயிட்டே இருந்திருப்பேன். சரி விடு, நான் எதுவும் பேசல. கீதா, நீ அர்ஜுன்ற பேர்ல இல்லாத நிழல போய் தேடிக்கிட்டு இருக்க. அர்ஜுன்ற பேர்ல உன்கிட்ட பேசுறதே முரளிதான். சாரி கீதா, எனக்கு உண்மை தெரிஞ்சும் அதை உன்கிட்ட சொல்ல முடியல. அதை மட்டும் நான் சொன்னேன்னா நீ ஜென்மத்துக்கு முரளியை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். என்னைக்காவது முரளியோட அன்பு உனக்கு புரியும். அர்ஜுனுக்கும் கல்யாணம் ஆகி குழந்தை வரப்போகுது. அதை சொன்னாலும் நீ நம்ப போறதில்ல. ஏன்னா ப்ரெசென்ட்ல அர்ஜுன்னு பேரை சொல்லி முரளி தான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. ஏதோ உன்னைய பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நான் இவ்வளோ டீட்டெயில் கலெக்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நீ எனக்கு ரொம்ப முக்கியம் டி. நான் உனக்கு முரளியை சேர்த்து வச்சு பேசுனது உனக்கு பிடிக்கலன்னு என்கிட்ட கோவப்படுறேன். அதுக்காக நான் எந்த வருத்தமும் படமாட்டேன். பின்னாடி உன்னோட ஃபியூச்சர் உண்மையாலுமே நல்லா இருக்கும் கீதா. நீ என் ஃப்ரெண்டு, எனக்காக எவ்வளோ பண்ணியிருக்க. நீ நல்லா இருக்கணும் தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பா ஒரு நாள் நீ அதை புரிஞ்சுப்ப. அப்படியா? நீ சொல்றதெல்லாம் உண்மையாடா? ஆமா சின்னம்மா, நம்ம மாப்பிள்ள முரளி தான் வந்து என்னை காப்பாத்தினாரு. இதுக்குதான் நான் அப்பவே சொன்னேன், வட்டிக்கெல்லாம் எதுவும் வாங்காதரான்னு. நீ கேட்டாதானே? சரி சின்னம்மா, எப்படியோ என் மாப்பிள்ள வந்து என்னை காப்பாத்திட்டாரு. எனக்கு அதுவே சந்தோஷம். அவன் யாரு? தங்கம்ல? இந்தாங்க. என்னது, காப்பியா? ஆமாங்க. சரி குடு குடு. அத்தை இந்தாங்க அத்தை. ஏண்டி ராசு? சொல்லுங்க அத்தை. நீ கேட்டியா? என்னத்த? இல்ல முரளி அந்த வட்டிக்காரன் கொடுப்பால சேட்டு. ஆமாத்த, அவங்கிட்ட இருந்து என் பிள்ளைய காப்பாத்திருக்காண்டி. நிஜமாவா? இப்ப அந்த கதையை தான் உன் வீட்டுக்காரர் பேசிக்கிட்டு இருக்கான். என்னங்க ஆச்சு? அது ஒன்றும் இல்லை, அந்த வட்டிக்காரனுக்கும் எனக்கும் கொஞ்சம் தகராறு. முரளி தம்பி தான் வந்து காப்பாத்துச்சுன்னு அதை சொல்லிக்கிட்டு இருந்தேன். அப்படியாங்க? சரிங்க. ஏண்டா? என்ன சின்னம்மா? உன் பொண்டாட்டிக்கு முரளி மேல நல்ல அபிப்பிராயம் வரணும். அதுக்காக தான் நான் சொன்னேனே தவிர வேற எதுக்காகவும் சொல்லல. புரிஞ்சது சின்னம்மா. ஆனா உன் பொண்டாட்டி ஒரு சொரத்தே இல்லாம அவ பாட்டுக்கு போறா. சின்னம்மா, அவளை லேசப்பட்டவன்னு நினைக்காத. எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு தான் போயிருப்பா. நீ சொல்றதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ஒன்று ஞாபகம் வருதுடா. என்னப்பா?
ஒருவேளை உங்க அம்மா கோவப்பட்டு காலையில திட்டம் வந்தா நல்ல விஷயமா உனக்கு நடக்குதோ? தெரியல, இருக்கலாம். இன்னமே காலையில உங்க அம்மாவை நல்லா திட்ட வச்சு வெறுப்பேத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீ வேலைக்கு போ. ஏன்பா? அப்பதானேடா கீதா அப்பாவும் உங்ககிட்ட வந்து பேசுவாரு. எனக்கு தெரிஞ்சு உங்க அம்மாவோட வயிற்றுச்சல் தான் இந்த அளவுக்கு உனக்கு நல்ல விஷயத்த கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். அடே ஏங்கப்பா நீங்க வேற. ஆமாண்டா, இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னு வையேன், கீதாவே ஒரு நாள் வந்து அதான் எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உங்களை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொன்னாலும் அதுக்கு ஆச்சரியப்படுத்துக்கல. எது எப்படியோப்பா, கீதா மனசுல நான் நல்ல எண்ணத்தை கொண்டு வந்துட்டேன். சீக்கிரமா அவன் மனசுல இடம் பிடிச்சிருவேன்ற நம்பிக்கை எனக்குள்ளார வந்துருச்சு. வாழ்த்துக்கள்டா. தேங்க்ஸ்பா. கீதா தானே? ஆமாப்பா. சரி, ரூம்லயே போய் பேசுறா, மேல பனியா இருக்கு. நீ மொட்டை மாடிக்கு போனதுக்கு அப்புறம் உங்க அம்மா என்கிட்ட வந்து கத்திக்கிட்டு இருக்கா. சரிப்பா. கடவுளே, நான் உங்களை தான் வேண்டிக்கிறேன், இதே மாதிரி என் புள்ள சந்தோஷமா இருக்கணும், நீங்க தான் அதுக்கு துணையா இருக்கணும். அர்ஜுன், இன்னைக்கு ப்ராஜெக்ட் சூப்பரா போச்சு தெரியுமா? எனக்கு தெரியும் நீ நல்லா ப்ரொசீட் பண்ணுவேன்னு. அப்படியா? ஆமா. ஆனா ஆபீஸ் போய் சேர்றதுக்குள்ளார அப்பப்பா. ஆமா கீதா, நான் கேட்கணும்னு நினைச்சேன். பந்தாச்சு, எப்படி போன? அதை ஏன் கேக்குறீங்க அர்ஜுன்? அது ஒரு பெரிய கதை. அப்படியா? அந்த கதை என்ன? எங்க அத்தான் தான் கொண்டு வந்து விட்டாரு. யாரு? அத்தானா? எங்க அத்தை பையனை தான் நான் அத்தான் தான் கூப்பிடுவேன். பாரா, இதெல்லாம் நீ என்கிட்ட சொன்னதே இல்ல. சின்ன பிள்ளைல அப்படிதான் கூப்பிட்டு இருந்தேன், அப்புறமா கூப்பிடுறதே விட்டுட்டேன். அப்புறம் எப்படி அவரை கூப்பிடுறது, அப்படியே பழகிடுச்சு. வாங்க போங்கன்னு தான் கூப்பிடுவேன். அங்க போய் நின்றுக்கிட்டு வாங்க போங்கன்னு கூப்பிட முடியாதுல்ல, அதனாலதான். சரி, அத்தான் எப்படி ஹெல்ப் பண்ணாரு? முரளி அத்தா மட்டும் கரெக்ட் டைமுக்கு கொண்டு போய் விடலன்னு வைங்க, என் ப்ராஜெக்டே எனக்கு கிடைச்சிருக்காது. சோ முரளி அத்தான் தான் உனக்கு இந்த ப்ராஜெக்ட் கிடைக்கிறதுக்கு காரணம். அப்படியே வச்சுக்கலாம். ஏன் கீதா, நான் கேட்கறேன்னு தப்பா நினைச்சுக்காத. சொல்லுங்க அர்ஜுன். இல்ல, உனக்கு முரளி அத்தான்னா ரொம்ப பிடிக்குமோ? அவரை பத்தி பேசும்போது நீ ரொம்ப சந்தோஷப்படுறியே, அதனால கேட்டேன். இங்க பாருங்க அர்ஜுன், எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். அந்த அளவுக்கு முரளி அத்தானா எனக்கு சுத்தமா பிடிக்காது. நீங்களும் என்னோட ஃப்ரெண்டு ஜென்சி மாதிரியே பேசாதீங்க. நான் அவரை அத்தான்னு கூப்பிட்டு பழக்கமாயிடுச்சு, அதனாலதான் அத்தான்னு கூப்பிடுறேன் ஒழிய ஆசையால நான் கூப்பிடல. அதுவும் இல்லாம ரோட்ல எவனோ ஒருத்தன் கூட போறதுக்கு பதிலா இவர் கூட போயிடலான்னு சொல்லி தான் போனேன். மற்றபடி அத்தான்ற பாசமோ லவ்வோ அதெல்லாம் எதுவும் கிடையாது. கீதா, நீ என்னை எப்படி நினைக்கிறேன்னு எனக்கு தெரியாது, ஆனா நீ தான் என் உலகமே. அத்தான்னு கூப்பிடும்போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? ஆனா நீ இப்படி எடுத்தெறிஞ்சு பேசும்போது ரொம்ப மனசு வலிக்குதுடி. நான் தான் உன்கிட்ட அர்ஜுன்ற பேர்ல பேசிக்கிட்டு இருக்கேன், எல்லாம் உன் மனசை மாத்துறதுக்காக தான். எனக்கு நீ வேணும். சின்ன பிள்ளைல இருந்து எனக்கு நீ, உனக்கு நான் சொல்லி சொல்லி வளர்த்துருக்காங்க. உன்னைய தாண்டி நான் எந்த பொண்ணையும் பார்த்ததே இல்லடி. அர்ஜுன். அர்ஜுன். சொல்லுங்க கீதா. சாரி அர்ஜுன். எதுக்கு சாரி? இல்ல, சடனா உங்க மேல கோவப்பட்டுட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க உங்க மனசுல இருக்கிறதானே சொன்னீங்க. இதுல என் மேல கோவப்படுறதுக்கு என்ன இருக்கு? நீங்க எப்போதும் போல நார்மலா இருங்க கீதா. கேட்டது ஏன் தப்பு தான். ஐயோ அர்ஜுன், அதனால இல்ல, என் ஃப்ரெண்டு இந்த மாதிரி தான் பேசிட்டே இருந்தாளா, அதனாலதான் எனக்கு சட்டன் கோவம் வந்து உங்களையும் திட்டேன். சாரி அர்ஜுன். ஐயோ கீதா, இட்ஸ் ஓகே, பரவாயில்ல விடுங்க. எதுக்கு இத்தனை சாரி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க? இல்ல அர்ஜுன், இன்னைக்கு வீடு ஃபுல்லா அப்பாவும் முரளியை பத்தி தான் பேசிக்கிட்டே இருக்காரு. அப்பாவும் பேசுறாரா? என்ன பேசுறாரு? ஏதோ வட்டி கொடுத்த சேர்த்துக்கிட்ட முரளி மாமா தான் பேசி அப்பாவை காப்பாத்தினாங்க அப்படி இப்படின்னு ரொம்ப பெருமையா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஓ அப்படியா? என்ன ஓ அப்படியா? அப்படின்னா உங்க அப்பாவுக்கும் முரளி அத்தனை ரொம்ப பிடிக்கும்னு சொல்லு. என்னன்னு தெரியல, இப்ப கொஞ்ச நாளாதான் முரளி அத்தனை பத்தி ரொம்ப பேசிக்கிட்டு இருக்காரு அப்பா. அதுக்கு என்ன காரணம்னு எனக்கு தெரியும் கீதா. மாமா எப்படியாவது என்னைய உன் மனசுக்குள்ளார கொண்டு வந்துடணும் தான் நினைக்கிறாரு. மாமா எங்க வீட்டுக்கு வந்து உனக்காக என்னைய மாப்பிள்ளை கேட்டதெல்லாம் உனக்கு தெரியாதுல்ல. அர்ஜுன், என்னாச்சு? ஒன்றும் இல்லை கீதா. கீதா, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நான் நாளைக்கு பேசலாமா? சரிங்க அர்ஜுன், ஃபோன் வச்சிடறேன். அர்ஜுன், என் மனசுல நீங்க மட்டும்தான் இருக்கீங்க. இதுல முரளி அத்தானுக்கெல்லாம் கொஞ்சம் கூட இடம் இல்லை. எனக்கு உங்ககிட்ட சொல்லணும் போலதான் தோணுது, ஆனா அதுக்கான தைரியம் எனக்கு இன்னும் வரல. எப்ப எனக்கு தைரியம் வருதோ அப்ப கண்டிப்பா என் மனசுல இருக்கதை நான் உங்கள்கிட்ட சொல்லிடுவேன். நீங்களும் என்னை விரும்புறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும், ஆனா ஏன் என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னு தான் புரியல.